மேன்மையான குருவை கொல்வதை விட பிச்சை எடுத்துண்பதே மேன்மை தரும். குருவை கொல்வதால் குருதி தோய்ந்த செல்வ போகங்களை அனுபவிக்கக் கூடும். ஹரியோம். ஐந்தாவது பாடல் மனநோயின் மூன்றாவது நிலையை வெளிப்படுத்துகிறது. 5 மற்றும் 6 இந்த 2 பாடல்கள் நோயை நீக்குவதற்காக தான் முயற்சி செய்கின்றான், அது பலனளிக்காமல் போய்விடுகிறது. இதுதான் மனநோயின் மூன்றாவது படி. இதுதான் 5, 6 2 பாடல்களில் பேசப்படுகிறது. இங்கே மேன்மை பொருந்திய ஆச்சாரியர்களை என்று குறிப்பிடுகின்றான். மகானுபாவான் குருன். ஆம், மகானுபாவகா என்றால் பெரும் தோள் படைத்தவர்கள் மட்டுமல்ல, அவர்களின் உள்ளத்தில் இருக்கின்ற கருணையை அளவிட முடியாது. ஆம், வெட்ட வெளியை கூட அளந்து விடலாம். பீஷ்மர், துரோணர் இருவரின் உள்ளத்தில் தன்மீது இருக்கின்ற அன்பின் ஆழத்தை அளவிட முடியாது என்கின்றான் அர்ஜுனன். அமிர்தம் கூட உண்ண உண்ண திகட்டிவிடும். ஆனால் இந்த இருவரின் அன்பானது என் வாழ்வில் என்றுமே திகட்டியது கிடையாது. வஜ்ராயுதம் கூட நாள்பட துருப்பிடித்து உதிர்ந்துவிடும். ஆனால் இது நாள் வரையிலும் இந்த இருவரின் உறவானது எந்த இடத்திலும் உதிர்ந்து விடுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட இருவரை கொல்ல சொன்னால் எப்படி? இந்த மனோநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நமது வாழ்வில் யார் மீதேனும் கள்ளம் கபடம் இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத உண்மையான அன்பு சிநேகம் வைத்திருந்தோம் என்றால் அவர்களிடத்திலோ, யாரேனும் நம்மீது உண்மையான அன்பும் சிநேகமும் கள்ளமில்லாத பிரேமையும் வைத்திருக்கிறார்களோ அவர்களை கொல்லச் சொன்னால், உனக்கு இவ்வளவு பணம் தருகின்றேன், அதை தருகிறேன், இதை தருகிறேன், இவர்களை கொன்றுவிடு என்று சொன்னால் நம்மால் எப்படி முடியாதோ எண்ணி பாருங்கள். ஐயோ ஐயோ, எனக்கு வேண்டவே வேண்டாம், என்னால் முடியாது என்றுதான் நாம் சொல்வோம். இங்கே அர்ஜுனனின் மனோநிலையும் அதேதான். என்னால் கொல்ல முடியாது, அதற்கு பதிலாக நான் பிச்சை எடுத்தாவது உண்டு என் வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறேன், இவர்களை என்னால் கொல்ல முடியாது. எப்படி கொல்ல முடியும் என்று கேட்கிறான் அர்ஜுனன். மீதியை அடுத்த பாடலில் பார்க்கலாம்.